விளையாடுனதெல்லாம் போதும், சின்ன வயிறு பசிக்கும்ல. கீழே போய் அம்மா பால் எடுத்துட்டு வரேன். பால் குடிச்சிட்டு தூங்கி எழுந்துட்டு அதுக்கப்புறம் விளையாடலாம், சரியா? சாமுண்டீஸ்வரி அம்மாவுக்கு ஏதோ ஆபத்து. ஐயோ, இப்ப என்ன பண்றது? இத உடனே ஹஸ்பண்ட் சார் கிட்ட சொல்லணும். ஹஸ்பண்ட் சார், ஹஸ்பண்ட் சார், மாரி மாரி, ஹஸ்பண்ட் சார். என்ன சிஸ்டர் காட்டு கத்து கத்திக்கிட்டு மாறி பதட்டமா ஓடியாரா? குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ சிஸ்டர்? அதுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? அந்த குழந்தையால தான் நமக்கு இப்ப பிரச்சனை. ஆமா ஆமா. ஹஸ்பண்ட் சார், என்னாச்சு? ஹஸ்பண்ட் சார், என்னாச்சு மாரி? ஏன் இவ்வளவு பதட்டமா வர? குழந்தைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? குழந்தைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல ஹஸ்பண்ட் சார். சாமுண்டீஸ்வரி அம்மாவுக்கு தான் ஆபத்து. என்ன சிஸ்டர் இது? என்ன சொல்ற மாரி? சாமுண்டீஸ்வரி அத்திக்கு என்ன ஆபத்து? சாமுண்டீஸ்வரி அம்மா பெட்ல மயங்கி கிடக்குற மாதிரி இப்ப எனக்கு கனவு வந்தது ஹஸ்பண்ட் சார். ஐயோ, இப்ப என்ன பண்றது? இவனுக்கு கனவு வந்துருச்சா? சாமுண்டீஸ்வரிக்காக நீங்க போட்ட ஸ்கெட்ச் டர்னுதான். சூர்யா மாமா, மாரிக்கு கனவு வந்துச்சுன்னா அது நிஜத்துல நடக்கும்ல? நீங்க உடனே சாமுண்டீஸ்வரி பெரியம்மாக்கு ஃபோன் பண்ணுங்க. ஐயோ, ஆமா ஹஸ்பண்ட் சார், சீக்கிரம் ஃபோன் பண்ணி சொல்லுங்க. அத்தை போன் ரீச் ஆக மாட்டேங்குது. அப்பா சிஸ்டர், அப்ப முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சூர்யா, திரும்ப ஒரு வாட்டி கால் பண்ண. நாட் ரீச்சபிள்னே வருது. அப்பாடா, நல்ல வேலை சிஸ்டர், போன் ரீச் ஆகல. ரீச் ஆகவே கூடாதுன்னு சாமியை நல்லா வேண்டிக்கிட்டா மட்டும் எந்த சாமி நமக்கு ஹெல்ப் வரப்போகுது? திரும்ப இன்னொரு தடவை ஃபோன் பண்ணி பாருங்க ஹஸ்பண்ட் சார். இவ விட மாட்டாங்கறாள. அத்தைக்கு போன் ரீச் ஆகவே மாட்டேங்குது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. பாடா. அம்மா தாயே, சமயபுரம் மாரியம்மா, ஐயோ, தேவி அம்மா, சாமுண்டீஸ்வரி அம்மாவுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அவங்க நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். அவங்கள நீதான் காப்பாத்தணும் தாயே. போச்சு. மாரியும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கா. கடவுளும் அவளுக்கு தான் கை கொடுக்கும், காப்பாத்தும். நம்மள டீல்ல தான் விடும். மாமா, ஏதாவது பண்ணுங்க. இன்னொரு தடவை ஃபோன் பண்ணுங்க ஹஸ்பண்ட் சார். இப்ப ரிங் போகுது. போச்சு, கடவுள் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு. சொல்லு சூர்யா. அத்தை எங்க இருக்கீங்க? வீட்ல என் ரூம்ல இருக்கேன். என்னாச்சு சூர்யா?
ஏன் டென்ஷனா இருக்க? அத்தை நீங்க உடனே ரூமை விட்டு வெளியே வாங்க. என்னாச்சு சூர்யா? எதுக்காக என்ன ரூமை விட்டு வெளில வர சொல்ற? அத்தை உங்க ரூம்ல உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு. தயவு செஞ்சு வெளியே வாங்க அத்தை. நீ என்ன சொல்ற சூர்யா? ஏன் வீட்ல, ஏன் ரூம்ல, ஏன் உயிருக்கு என்ன ஆபத்து? எனக்கு ஒண்ணுமே புரியல. மாரிக்கு நீங்க ரூம்ல மயங்கி விழுற மாதிரி கனவு வந்திருக்கு அத்தை. மாரிக்கு கனவுல வந்தது நிஜமா நடக்கணும் உங்களுக்கு தெரியும்ல, அதனாலதான் சொல்றேன். தயவு செஞ்சு நீங்க அந்த ரூமை விட்டு வெளியே வாங்க அத்தை. முடிஞ்சிச்சு. சரி சரி. சூர்யா, நான் ரூமை விட்டு வெளில வந்துட்டேன். எனக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம். நீ போனை கட் பண்ணு, நான் அப்புறம் கால் பண்றேன். சரிங்க அத்தை. அத்தை நல்லா இருக்காங்க. ரூமை விட்டு வெளியே வந்துட்டாங்க. திரும்ப கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் போச்சா? ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். நான் சாமுண்டீஸ்வரி பேசுறேன். இங்க வீட்ல வாங்க இன்ஸ்பெக்டர். நீங்க போன்ல சொன்னதை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. பின்னாடி நடக்க போற ஆபத்தை முன்னாடியே சொல்றது எவ்வளவு பெரிய சக்தி. எங்க வீட்டு பொண்ணு மாரிக்கு அப்படி ஒரு சக்தியை இறைவன் கொடுத்திருக்காரு. உங்க ரூமை செக் பண்ணலாமா? தாராளமா. அதுக்காக Yeah, நான் உங்களை வர okay. சொன்னேன். வாங்க. என்ன மேடம், இதான் உங்க ரூமா? ஆமா சார். இது ஆளை மயக்கி கொள்ற பாய்சன் ஸ்ப்ரே. இது எப்படி உங்க ரூம் ஏசிக்குள்ள வந்தது? தெரியலையே. உங்களை கொல்ல திட்டம் போட்டு உங்களுக்கு தெரியாம யாரோ இதை ஏசிக்குள்ள மறைச்சு வச்சிருக்காங்க. உங்க வீட்டுல வேற யாரெல்லாம் இருக்காங்க? கூப்பிடுங்க. சர்வன் சோனா மட்டும்தான் இருக்கா. சோனா, சோனா மேடம். சோனா சார்,
வீட்டுக்கு புதுசா வேற யாராவது வந்தாங்களா? அம்மா கோயில் கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஏசி மெக்கானிக் வந்தாரு. ம். அம்மா ஏசி கூலிங் ஆகலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்கன்னு ஏசி மெக்கானிக் ரிப்பேர் பண்ணிட்டு போனாரு. இல்லையே, நான் எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணல. சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கலாமா? கண்டிப்பா வாங்க. காட்டுங்க. ஸ்டாப். இவனை தேடி கண்டுபிடிச்சிடலாம் மேடம். தேங்க்யூ so மச் இன்ஸ்பெக்டர். இட்ஸ் ஓகே, இது எங்க டியூட்டி மேடம். தேங்க்யூ. ம். அத்தை தான் கால் பண்றாங்க. சொல்லுங்க அத்தை. என் உயிருக்கு வந்த ஆபத்தை மாறி காப்பாத்திட்டா சூர்யா. உனக்கும் மாறிக்கும் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. என்ன சொல்றீங்க அத்தை? நான் வீட்ல இல்லாத நேரத்துல யாரோ ஏசி மெக்கானிக் மாதிரி வீட்ல என் ரூம்குள்ள வந்து என்ன கொல்றதுக்காக என் ரூம் ஏசில பாய்சன் ஸ்ப்ரேய மறைச்சு வச்சுட்டு போயிருக்கான். அது யாருன்னு கண்டுபிடிச்சீங்களா அத்தை? சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்து இன்ஸ்பெக்டர் போட்டோ எடுத்துட்டு போயிருக்காரு. சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லியிருக்காரு. மாரிக்கு மட்டும் கனவு வந்து நீ என்னை எச்சரிக்கை பண்ணாம இருந்திருந்தா நான் இந்நேரம் உயிரோட இருந்திருக்க மாட்டேன் சூர்யா. என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஐயோ என்னத்த நீங்க போய் எனக்கு நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு. சரி சூர்யா, நீ ஃபங்க்ஷன் ஏற்பாடெல்லாம் பண்ணு, நான் வந்துடுறேன். சரிங்க அத்தை. அத்தை வெளியே போயிருந்த சமயம் பார்த்து ஒருத்தன் ஏசி மெக்கானிக் மாதிரி வந்து அத்தையோட ரூம்ல இருந்த ஏசியில பாய்சன் ஸ்ப்ரேவை மறைச்சு வச்சுட்டு போயிருக்கான். நம்ம ஆளு கஷ்டப்பட்டது எல்லாம் வேஸ்டா போச்சு. அந்த சாமுண்டீஸ்வரி உயிரோட தான் இருக்கிறான். மாறி வந்து சொல்லி நான் அத்தைக்கு ஃபோன் பண்ணாம இருந்திருந்தா அத்தை அந்த ஏசி ரூம்லயே மயக்கம் போட்டு விழுந்து கிடந்திருப்பாங்க. மாறி கனவும் நிஜமாவே நடந்திருக்கும். எப்படியோ மாரியால சாமுண்டீஸ்வரி அத்தைய ஆபத்துல இருந்து காப்பாத்தியாச்சு. அது போதும். பாண்டி வா, நாமளும் போலாம். நீங்க போங்க. சூர்யா, மா நான் ஒன்னு சொன்னா நீ தப்பா எடுத்துக்க கூடாது. ஐயோ சொல்லுங்கம்மா. சாமுண்டீஸ்வரி அன்னிக்கு ஆபத்து நீங்க தத்தெடுக்க போற குழந்தையால தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி போடு. ஆரம்பிச்சிட்டாங்க. தாரா, என்னம்மா சொல்றீங்க? குழந்தைய நம்ம குடும்பத்து மூத்தவங்க, அதாவது சாமுண்டீஸ்வரி அன்னி கையால தத்து கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுதான் அவங்க உயிருக்கு ஆபத்தா வந்துருச்சு. இல்ல, அந்த குழந்தைய தத்தெடுத்ததுக்கு அப்புறமா நம்ம குடும்பத்துல என்னெல்லாம் கெட்டது நடக்க போகுதோ தெரியலப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா சூர்யா. அந்த குழந்தை ராசி இல்லாத குழந்தை. அது இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கெட்டதாவே நடந்துகிட்டு இருக்கு. கரெக்டா பொடி வச்சில்ல பேசுது. உங்க அப்பா எங்க இருக்காரு, எப்படி இருக்காருன்னே தெரியல. அந்த குழந்தை நமக்கு வேண்டாம்ப்பா சூர்யா. அந்த குழந்தைய நாம தத்தெடுக்க வேண்டாம். மா
அத்தைக்கு நடந்ததுக்கும் குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ரெண்டையும் சம்பந்தப்படுத்தி நீங்க பயப்படாதீங்கம்மா. அத்தைக்கு வேண்டாத எதிரிங்க யாரோ தான் இதை பண்ணிருக்கணும். சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்த அந்த மெக்கானிக்கோட முகத்தை போலீஸ் போட்டோ எடுத்துட்டு போயிருக்காங்க. எப்படியும் அவனை கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் அவனை அனுப்பி வச்சது யாருங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க மாட்டுவாங்க. அவனாவது மாற்றதாவது அந்த பாய்சன் ஸ்ப்ரே தான் வச்சுட்டு அவன் தப்பிச்சிட்டானே. குருஜி சொன்ன மாதிரி தத்து கொடுக்கிற ஃபங்க்ஷன் அத்தை கையால நல்லபடியா நடக்கும். நீங்க கவலைப்படாம தைரியமா இருங்கம்மா. மாரி வா, ரூமுக்கு போலாம். போயாச்சு. இதுக்கு பூ கட்ட ஆரம்பிச்சிருச்சு. சிஸ்டரோட இறுதி அஞ்சலிக்கு போல இருக்கு. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, தத்து கொடுக்கிற ஃபங்க்ஷன் நடக்கவே கூடாது. சாமுண்டீஸ்வரி இனிமே வரவே கூடாது. அப்படின்னா சிஸ்டருக்கு அடுத்த ஐடியா வந்துருச்சு. தாயே, என்னோட உயிருக்கு யாரோ குறி வச்சிருக்காங்க. அது யாரா இருக்கும்னு எனக்கு தெரியல. இப்போ எதுக்காக என்னோட உயிருக்கு குறி வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. என்ன நடந்தாலும் பரவாயில்ல. வெள்ளிக்கிழமை நடக்கிற தத்தெடுக்கிற ஃபங்க்ஷன்ல நான் தான் ஏன் கையால குழந்தைய மாரிக்கும் சூர்யாக்கும் தத்து கொடுக்கணும். எந்த தடங்களும் இல்லாம நான் அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்க நீதான் அருள் புரியணும். எனக்கு துணையா இருந்து நல்ல வழியை காட்டணுமா? அம்மா, ஸ்ரீஜா, இந்தாங்க காஃபி குடிங்க. ஹாசினி எங்க ஸ்ரீஜா? நீ காஃபி கொண்டு வந்திருக்க? ஹாசினி குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்காமா. அப்படியாம்மா? சரி சரி. மேடம், வாங்க வெண்ணிலா. வெண்ணிலாவா வந்திருக்கா? ஆமாமா. வாங்க வெண்ணிலா, உட்காருங்க. பரவாயில்ல. சூர்யா சார் இல்லைங்களா? இருக்காரு. நீங்க உட்காருங்க, நான் மாமாவை கூப்பிடுறேன். சூர்யா மாமா, மாரியக்கா. ஸ்ரீஜா சொல்லு. வெண்ணிலா வந்திருக்காங்க, வாங்க. யா வரேன். வெண்ணிலா, காஃபி ஏதாவது எடுத்துட்டு வருவா? பரவாயில்லங்க. சரி உட்காருங்க, மாமா வந்துருவாரு. கொடுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம். வாங்க வெண்ணிலா. சூர்யா சார், இவர் பேரு சங்கரன், சமையல் கான்ட்ராக்டர். வணக்கம் சார். சமையலுக்கு இவங்கள தான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஃபங்க்ஷனுக்கு வரவங்க வாய்க்கு ருசியா சாப்பிட்டு மனசார வாழ்த்திட்டு போவாங்க. சமையல் அப்படி இருக்கும். இவர் பேரு கார்த்திக். மண்டபம் முழுக்க டெக்கரேஷன் பண்ண வேண்டியது இவரோட பொறுப்பு. பெரிய பெரிய ஈவென்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க. வணக்கம் சார்.
வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். இவர் பேரு லோகு. லைட்டிங்கா அதுக்கப்புறம் குழந்தைங்களோட ஃபன் கேம் எல்லாம் ரெடி பண்ணிடுவாரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். பாத்தீங்களா சிஸ்டர், ஒரு பைய கூட உங்களுக்கு வணக்கம் சொல்லல. இவங்க எல்லாருமே அவங்க வேலைய ரொம்ப சிறப்பா செஞ்சிருவாங்க. ஃபங்க்ஷன் ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி.